السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. وقال نبينا صلى الله عليه وسلم إن الشيطان قد أئس أن يعبده المصلون في جزيرة العرب ولكن في التحريش بينهم. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகத்தின் ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் காலத்தின் கட்டாயம் என்கின்ற கருப்பொருளை தாங்கி சில செய்திகளை உங்களுக்கு நான் இந்த உரையின் வாயிலாக நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, பொதுவாக இந்திய முஸ்லிம்கள் விடுதலைக்கு பிறகு, நாட்டு விடுதலைக்கு பிறகு இந்திய ஆட்சியாளர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்படுவதைத்தான் நாம் அறிந்து வருகிறோம், அனுபவித்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக 80களுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரமும் முஸ்லிம்களின் மீதான குற்றச்சாட்டு குறித்த பரப்புரையும் கூர்மை பெற ஆரம்பித்தன. பல்வேறு விதமான அநீதிகளையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் 90களில் 2000களில் நாம் சந்தித்தோம். கடந்த 10 ஆண்டுகளாக முஸ்லிம் சமூகம் குறிவைக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான சட்டங்களே தொடர்ச்சியாக வரக்கூடிய அளவிற்கு இந்துத்துவ சக்திகள் பலமாக பணியாற்ற தொடங்கியிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அண்மையில் வந்த வக்ஃபு திருத்த சட்டம் உச்சநீதிமன்றத்தால் ஏதோ தற்காலிகமாக சில தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் அந்த சட்டத்தின் அபாயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன, நமக்கெல்லாம் தெரியும். அதுபோல முத்தலாக் தடை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்தாக இருக்கக்கூடிய 370 பிரிவு நீக்கம், பொது சிவில் சட்டம் பற்றிய முன்னெடுப்புகள், அதேபோல் அரசியல் அதிகாரத்திலிருந்து முஸ்லிம்களை தள்ளி வைக்கின்ற போக்கு, ஒரு எம்பி கூட இல்லாமல் ஒரு ஆட்சி, முஸ்லிம் எம்பி கூட இல்லாமல் ஒரு ஆட்சி, அந்த இந்துத்துவ சக்திகள் கடைபிடிக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளின் மூலமாக மற்ற கட்சிகளும் அதிலிருந்து பிரதிபலிப்பாக அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுடைய அதிகார பங்கேற்பை குறைத்து கொண்டே வரக்கூடிய ஒரு போக்கு. இப்படி பல்வேறு நெருக்கடிகளை நாம் கடந்த
பல ஆண்டுகளாக சந்தித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடிக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டிய, ஒருமைப்பட வேண்டிய, ஒன்றிணைந்து தங்களுடைய காரியங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் எவ்வளவு அதிகமானது என்பதை நாம் சொல்லாமலே புரிந்து கொள்ள முடியும். அருமையான தோழர்களே, ஒற்றுமைதான் பலம். அதற்கு எதிரான போக்கு என்பது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியடைய செய்துவிடும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுவான், வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல் வஅதீஉல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்கள், அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் சண்டையிடாதீர்கள், மோதிக்கொள்ளாதீர்கள். அப்படி மோதிக்கொண்டால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் தைரியம் இழந்து போவீர்கள், வீரியம் இழந்து போவீர்கள். வததஹப ரீஹுக்கும், உங்களுடைய உயிரோட்டமும் உங்களுடைய வீரியமும் போய்விடும். வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நீங்கள் பொறுமை காத்திருங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள், பொறுமை காப்பவர்களுடன் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஒருவருக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி மோதல் போக்கை கடைபிடித்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். நீங்கள் தைரியம் இழந்து போவீர்கள், உங்களுடைய வீரியம் பறிபோய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வததஹப ரீஹுக்கும், உங்களுடைய வீரியம் என்பது உங்களுடைய அதிகாரம் என்கின்ற ஒரு பொருளிலும் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுடைய அதிகாரம் போய்விடும், உங்களுடைய வலிமை போய்விடும். அப்ப திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகம்தான் தோழர்களே பல்வேறு பிரிவுகளாக சிதைந்து கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நகைச்சுவை முரணாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன ஷைத்தான கத் ஐஸா யஅபுதுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எப்போ சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய உரையில் சொன்னார்கள். இறுதி ஹஜ்ஜின் போது அவர்கள் உரையாற்றிய அந்த உரையில் இந்த வார்த்தையை சொன்னார்கள். அரபு தீபகற்பத்தில் இனிமேல் தனக்கு வழிபாடு நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை ஷைத்தான் இழந்து விட்டான். இனிமே அரபு மக்கள் ஒருபோதும் இணை வைக்க மாட்டார்கள், அரபு மக்கள் இனிமேல் ஷைத்தானை வழிபட மாட்டார்கள், தீய சக்தியை வழிபட மாட்டார்கள். அந்த விஷயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். அதனால் அவனுக்கு வேலை இல்லை நீங்க நினைச்சுக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலாக்கின் ஃபித் தஹரீஸி பைனஹும், அந்த மக்களுக்கிடையே தூண்டி விடுவதன் மூலமாக, அந்த மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அவன் எப்போதும் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஒரு முன்னெச்சரிக்கை. ஷைத்தானை நீங்க இனிமே வழிபட மாட்டீங்க, கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நீங்க இணை வைக்க மாட்டீங்க. ஆனாலும் கூட உங்களை வழிகெடுப்பதற்கு, உங்களை சிதைப்பதற்கு ஷைத்தான் உங்களுக்கிடையில் பிளவுவாதத்தை உருவாக்குவதன் மூலமாக அவன் முனைப்பு காட்டிக் கொண்டே இருப்பான் என்று சொன்னார். அருமையான தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கிறார்கள். அப்ப அந்த வகையிலே தோழர்களே, ஒற்றுமை என்பது மிகவும் பலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கயிறு இருக்குதுன்னு சொன்னா, அந்த கயிறு என்பது பல்வேறு இழைகளால் திரிக்கப்பட்டு முறுக்கப்பட்டு இருக்கும். பல்வேறு இழைகளால் திரிக்கப்பட்டு முறுக்கப்படுகிற போதுதான் அந்த கயிறு என்பது பலம் பெறுகிறது. ஆனால் அதே கயிறையே ஒவ்வொரு இழையாக நாம் பிரித்தெடுத்து விட்டால் ஈஸியாக கயிறை அறுத்தரலாம்.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த சணல் கயிறை வந்து எப்படி அறுப்பாங்க தெரியுமா? அந்த இழைகளை முதலாவது எப்படி உருட்டி என்ன செய்வாங்கன்னா தனித்தனியாக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி இழுத்த சணல் கயிறு அருந்து போயிடும். அப்போ பல்வேறு இழைகளாக பிரிந்து பிரிந்து இருக்கும்போது தான் பலவீனம். அதே நேரத்தில் எல்லா இழைகளையும் சேர்த்து முறுக்கி திரித்தெடுத்து விட்டால் அது பலம் பொருந்திய கயிறாக மாறிவிடுகிறது. சூரிய கதிர் இருக்கு பாருங்க, சூரிய கதிருக்கு எரிக்கக்கூடிய திறமை இருக்கிறது, எரிக்கக்கூடிய வீரியம் இருக்கிறது. ஆனா அந்த வீரியம் எப்போ வரும் அப்படின்னா, லென்ஸுக்கு கீழே பேப்பரை வைக்கும் போது தான் அந்த சூரிய கதிர்கள் லென்ஸுக்கு உள்ள உள்ளிழுக்கப்பட்டு அந்த லென்ஸுக்கு கீழே வரக்கூடிய அந்த கதிர் இருக்கு பாருங்க, அது பேப்பரை எரிச்சிடும். நல்ல கடுமையாக வெயில் அடிக்கிற நேரத்தில் ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு கீழே ஒரு பேப்பரை பிடிங்க, கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு தான் பேப்பர் எரியும். இது எதனுடைய வீரியம்னு சொன்னால் சூரிய கதிருடைய வீரியம். அந்த வீரியம் வந்து லென்ஸின் வாயிலாக உள்ளிழுக்கப்படும் போது, அந்த சூரிய கதிர்கள் எல்லாம் லென்ஸின் வாயிலாக ஒன்று சேர்க்கப்படும் போது எரிக்கக்கூடிய தன்மையும் வீரியமும் அதற்கு வந்து விடுகிறது. அதுபோலத்தான் தோழர்களே, முஸ்லிம் தனி மனிதர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், அதில் சந்தேகம் இல்லை, அவர்கள் ஒருங்கிணைகிற போதுதான் அவர்களுக்கு மத்தியில் வீரியம் ஏற்படும், அவர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய பலம் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இஸ்லாம் வந்து தன்னுடைய வழிபாடுகளை வடிவமைக்கும் போது ஒற்றுமையின் பிரதிபலிப்பாகத்தான், அடையாளங்களாகத்தான் வழிபாடுகளை இஸ்லாம் வடிவமைத்திருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தொழுகை இருக்கு, ஐங்கால தொழுகைகள் தனியாக தொழுதாலும் நிறைவேறிவிடும், ஆனாலும் ஜமாத்துக்கு செல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏன்? 27 மடங்கு நன்மை என்று சொல்லலாம். அந்த 27 மடங்கு என்பது ஆர்வமூட்டுவதற்காக சொல்லப்பட்ட விஷயம்தான். இந்த சமூகம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் தினசரி வழிபாடுகளை கூட ஒன்றிணைந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுபோல ஆண்டுக்கு ஒரு முறை நாம் நோன்பு வைக்கிறோம் பாருங்க, நோன்புல கூட அல்லாஹு தாலா ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் நமக்கு பயிற்சி தருகிறான். எப்படி? அவங்கவுங்க விரும்பின காலத்தில் நோன்பு வைக்க முடியாது. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ரமலான் என்கின்ற ஒற்றை மாதத்தில் தான் வைக்கணும். எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வைக்கணும், ஒரே நேரத்தில் சஹர் வைக்கணும், ஒரே நேரத்தில் நோன்பு துறக்கணும். அல்லாஹு தஆலா மானசீகமாக அங்கே ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் ஒருமைப்பாட்டுக்கு பழக்குகிறான் நோன்பின் மூலமாக. அதே போல ஜகாத் என்பது என்ன? நம்முடைய கடமையான தர்மத்தை சகோதர ஏழைகளுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு பெயர் தான் கிட்டத்தட்ட சமூக கூட்டுறவு. சமூக கூட்டுறவு தான் என்னது ஜகாத் என்பது, சதக்கா என்பது. அதே போல ஆண்டுக்கு ஒரு முறை, ஆயுளில் ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ் இருக்குது பாருங்க, அந்த ஹஜ் என்பது சர்வதேச முஸ்லிம் சமூகத்தினுடைய, முஸ்லிம் உம்மாவினுடைய சர்வதேச சங்கமம் அது. ஆக இப்படி இஸ்லாத்தினுடைய வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் தான் பயிற்சி கொடுக்கிறான். சொல்லப்போனால் இஸ்லாமிய வழிபாடுகள் அனைத்தும் ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி பாசறைகள். தோழர்களே, அப்படி தினந்தோறும் ஒற்றுமைக்கு பழக்கப்படுத்தப்படக்கூடிய, ஆண்டுக்கு ஒரு முறை பழக்கப்படுத்தப்படக்கூடிய, ஆயுளில் ஒரு முறை பழக்கப்படுத்தப்படக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் தான் தோழர்களே இன்றைக்கு நிறைய பிளவுகள் இருப்பதை பார்க்கிறோம். நிறைய இயக்கங்கள் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கூட ஒன்றிணைந்து எல்லோருமாக சேர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் களமாடுவதில்லை. எல்லோரும் நம்முடைய முகம், தத்தமது முகம் வெளியிலே தெரிய வேண்டும், தத்தமது புகழ்கள் பாடப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் குறியாக இருக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்லலை, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லோருக்கும் அவரவர்களுடைய முகம் முக்கியமாக தென்படுகிறது. எல்லோருக்கும் அவரவருடைய புகழ் என்பதும் அவரவருடைய பெயர் என்பதும் முக்கியமாகப்படுகிறது. அதனால நாம் இழப்பது என்பது பொது நலனை என்பதை, சமூகத்தின் நலனை என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் பொது நலனுக்காக வேண்டி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை மறந்து கொண்டு நிற்கிறோம்.
சமூக அமைப்புகளா அதுவும் எக்கச்சக்கமாக, அரசியல் கட்சிகளா அதுவும் எக்கச்சக்கமாக. எங்கிருந்து வீரியம் வரும்? எங்கிருந்து பலம் பெற முடியும்? எங்கிருந்து நாம் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வைக்க முடியும்? கோடி கைகள் இணைந்தால்தான் கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதே தலைவிதியாக மாறிவிட்ட ஒரு நாட்டில் தனித்தனியா நின்று கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தா, தனித்தனியா நின்று ஒவ்வொரு கோரிக்கையும் சொல்லிக்கிட்டு இருந்தா யார் அதை கேட்பார்கள்? தோழர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். நீங்கள் பிணங்கிக் கொள்வதும் மோதிக்கொள்வதும் உங்களை பலவீனப்படுத்தும், உங்களுடைய வீரியத்தை நாசமாக்கிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தனாஸவு ஃபதஃப்ஷலு. நீங்கள் பிணங்காதீர்கள், நீங்கள் சண்டையிடாதீர்கள், ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளாதீர்கள், நீங்கள் தைரியம் இழந்து விடுவீர்கள், அதற்கு பிறகு உங்களுடைய வீரியம் போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு இடையிலே தூண்டி விடுவதன் மூலமாக ஷைத்தான் உங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்துவதற்கு முனைந்து செயல்பட்டு கொண்டே இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன முன்னெச்சரிக்கை இது. ரசூலுல்லாஹ் சொல்றது நமக்கு எச்சரிக்கைக்காக சொல்றதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அருமையான தோழர்களே, இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மோஷே தயான் முன்னாள் இராணுவத்தில் பணியாற்றினவர். அதற்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு தகவல் ஒரு செய்தியை சொல்கிறார். அரபுகள் சின்ன பெரிய விஷயங்களுக்கெல்லாம் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளக்கூடிய போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். இப்படியே அவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இஸ்ரேலுக்கு எந்த கவலையும் இல்லை, இஸ்ரேலுக்கு எந்த த்ரெட்டனிங்கும் கிடையாது, எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க இதை சொல்றது யாருன்னு சொன்னா இஸ்ரேல் ராணுவ அமைச்சர், முன்னாள் ராணுவ அமைச்சர் மோஷே தயான் சொல்லக்கூடிய செய்தி. நாம அடிப்படை விஷயத்தை மறந்துவிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிணங்கி கொண்டிருந்தால், அதற்காக நம்முடைய மூச்சை செலவு செய்து கொண்டிருந்தால், அதற்காக நம்முடைய பணங்காசுகளை செலவு செய்து கொண்டிருந்தால், அதற்காக நம்முடைய மனித உழைப்புகளை, ஹியூமன் ரிசோர்ஸை நாம் அதற்காக செலவழித்துக் கொண்டிருந்தால், தோழர்களே, அது நம்முடைய சக்தி தான் விரயமாகிறது. நம்முடைய எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய கொண்டாட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, நிச்சயமாக மோதல் போக்கு, முஸ்லிம் சமூகத்தினுடைய மோதல் போக்கு என்பது மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். நாம இங்க கூட இந்தியாவில் கூட என்ன வாழுது, இங்கேயும் முஸ்லிம் சமூகத்தை தனித்தனி தீவுகளாக வைத்திருப்பதில் தான் இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன செய்கிறார், முயற்சி செய்கிறார்கள். யாராவது வலுவான ஒரு கோரிக்கையை வைத்து விட்டால் அவர்களை இரண்டாக உடைப்பது, மூன்றாக உடைப்பது என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிரி இப்படித்தான் நம்மை அணுகுவான் என்பது நமக்கல்லவா தெரிய வேண்டும். நாம் அதுக்கு பலியாக கூடாதில்லை. தோழர்களே, நான் தனி மனிதர்களையும் சொல்கிறேன், அமைப்புகளையும் சொல்கிறேன், அரசியல் கட்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்றேன். நமக்குள்ள அறிவு வேணும், நமக்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வேண்டும். நாம் ஒட்டுமொத்தமாக திரளுகிற போது பலம் பெறுகிறோம். அப்படிப்பட்ட பலம் என்பது நமக்கான வீரியத்தை கூட்டுகிறது, நமக்கான அதிகாரத்தை நிர்ணயிக்கிறது. நாம் அப்படி திரள விடாம, நம்மை அப்படி திரள விடாம பாதுகாத்துக்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது. எப்பொழுது நாம் இதை புரிந்து கொள்ளப் போகிறோம்? தோழர்களே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் என்னைக்கு அப்படின்னு எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. ஹரஜத்துல் உஹ்பிரக்கும் பிலைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்னைக்கு அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக, உங்களிடத்தில் தெரிவிப்பதற்காக நான் புறப்பட்டு வந்தேன் வீட்டில இருந்து. ஃபதலாஹா ஃபுலானுன் வ ஃபுலானுன், வீட்டுக்கு வெளியில நின்று ரெண்டு பேர் இன்னாரும் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க ஏதோ ஒரு வசனத்துக்கான பொருள் விஷயத்தில் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குர்ஆன் வசனத்துக்கான அர்த்தம் இதுதான் ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் இன்னொன்று தான் சொல்ல, அவங்களுக்கு இடையில தகராறு. நான் அதை சொல்றதுக்காக வெளியில வந்தேன், இங்க பார்த்தா ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபரூஃபியத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபரூஃபியத், அது என்றைக்கு என்கின்ற குறிப்பு என்னிடமிருந்து உயர்த்தப்பட்டு விட்டது.
வேற அறிவிப்புல இப்படி வருது, நான் மறந்து விட்டேன், எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் அப்புறம் சொல்றாங்க, ஒரு கால் எனக்கு மறக்கடிக்கப்பட்டது கூட நன்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு சொல்றாங்க, நீங்க கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. இங்க நான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, என்னைக்கு லைலத்துல் கத்ருங்கிறது அந்த குறிப்பா நமக்கு தெரிஞ்சா எவ்வளவு நன்மை, எவ்வளவு நல்லா இருக்கும். அதை தெரிய விடாமல் தடுத்து நிறுத்தியது 2 முஸ்லிம்களுடைய சண்டை என்பதை மறந்துவிடக்கூடாது. 2 முஸ்லிம்களுடைய மோதல். இத்தனைக்கும் அவங்க சண்டை, அடிதடி சண்டையில் ஈடுபடலை, வாக்குவாதம் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனாலேயே அது உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீர் இப்னு கசீரில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ருங்கிற சூராவில் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அந்த ஹதீஸுக்கு கீழே இப்படி ஒரு செய்தி எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இன்னல் முமாராத்த தக்தவுல் ஃபாயிதத்த வல் இல்மன் நாஃபிய. தேவையில்லாத சர்ச்சை என்பது, தேவையில்லாத தகராறு என்பது சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய பலனை கிடைக்காமல் செய்துவிடும், சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஞானத்தை கிடைக்காமல் செய்துவிடும். இந்த செய்தியை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். தோழர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையற்ற சர்ச்சைகளால், தேவையற்ற விவாதங்களால், தேவையற்ற மோதல்களால் இந்த கிளை பிரச்சனைகளுக்கு பாருங்க, மசாயில் விஷயங்கள்ல நாம கடைபிடிக்கக்கூடிய இந்த பிணக்கம் என்பது நமக்கு வர வேண்டிய ஏராளமான நன்மைகளை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, இந்த சமூகத்தில் கிளை விஷயங்கள்ல, ஃபுரூஇ விஷயங்கள்ல, மசாயில் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருப்பது என்பது தவறே அல்ல. அல்லாஹ்வே என்ன செய்கிறான், அதை அனுமதிக்கிறான். எல்லாரும் ஒத்த கருத்துல தான் இருக்கணும்னு சொன்னா, இறைவன் ஒத்த கருத்தை மட்டுமே விளங்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தெளிவான வார்த்தைகளை போட்டிருக்கலாம் அல்லவா? குர்ஆனுடைய வசனங்களாக இருந்தாலும் ஹதீஸுடைய வாசகங்களாக இருந்தாலும் ஒற்றை கருத்தை மட்டுமே தெளிவுபடுத்தக்கூடிய அந்த தெளிவான வார்த்தைகளை அல்லாஹ் ரசூல் பயன்படுத்தியிருக்கலாம் அல்ல. ஆனால் அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில், ஆய்வுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இறைவன் திருக்குர்ஆனிலும் பயன்படுத்துகிறான், ஹதீஸ்லையும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆய்வுன்னு வந்து விட்டாலே 2 பேர் தங்களுடைய மூளைகளை ஒரு விஷயத்தில் செலுத்தினால் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்வார்கள் என்பது இயல்பு. கருத்து வேறுபாடு என்பது மனித இயல்பு மட்டுமல்ல, படைப்புகளின் இயல்பு. மலக்குமார்களே கருத்து வேறுபாடு கொண்டாங்க, நம்ம ஹதீஸ்ல படிச்சோமா இல்லையா? ஒரு ஆள் 99 கொலை பண்ணிட்டாரு, ஒரு பாதியார்ட்ட போய் கேட்டார், எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்டார். அடப்பாவி, 99 கொலைக்கு பிறகு எப்படா அவனுக்கு மன்னிப்பு? அப்படின்னா உங்களோட சேர்த்து நான் ரவுண்ட் ஆக்கிடுறேன்னு 100 ஆக்கிட்டான். அதுக்கு பிறகு வேற யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட போய் கேட்க, உனக்கும் மன்னிப்பு இருக்குதுப்பா, இந்த ஊரில் நல்லவங்க வசிக்கிறாங்க, அங்கே போய் நீனும் சேர்ந்துக்கப்பான்னு சொல்ல அவர் அந்த ஊரை நோக்கி போகிறார். போகிற வழியிலேயே மௌத்து வந்துருச்சு. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஹதீஸ். போகிற வழியிலே மௌத்து வந்துருச்சு. அவருடைய ரூஹை வாங்கிறதுக்கு அதாபுடைய வானவர்களும் வருகிறார்கள், ரஹமத்துடைய வானவர்களும் வருகிறார்கள். 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாங்க, நாங்கள் தான் வாங்குவோம். கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்க அவங்களுக்குள்ள? அவர் தவறு செய்த ஊரிலிருந்து நல்லவர்கள் இருந்த ஊருக்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் எதற்கு நெருக்கமாக அவர் போய்விட்டாரோ, நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக போயிட்டா ரஹமத்துடைய மாணவர்கள் வாங்கிக்கிறலாம், இல்லை அவர் தீவர்கள் வசிக்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இருந்தாருன்னு சொன்னால் கெட்டவர் என்று முடிவு செஞ்சு அதாபுடைய மலக்குமார்கள் என்ன செஞ்சுக்கலாம், உயிரை வாங்கிக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க. நம்ம ஹதீஸ்ல படித்தோம்ல. கருத்து வேறுபாடு யாருக்கும் வரும், வானவர்களுக்கே வரும்னு ஹதீஸ் சொல்லுத. அப்படிங்கும் போது இயல்பான விஷயம் இது. அதற்காக மோதல் போக்கை, ஒருவருக்கொருவர் சண்டை போக்கை, நீ வேற நான் வேற, உன் இயக்கம் வேற என் இயக்கம் வேற, உன் கட்சி வேற என் கட்சி வேற, உன் மதுகம் வேற என் மதுகம் என்று சொல்வது இருக்குது பாருங்க. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இந்த விஷயத்தில் தான் தங்களுடைய கூர்மைகளை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக கூறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இதை மறக்க வேண்டும், இதை விட்டுவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர், அவருடைய பெயர் யூனுஸ் அஸ்ஸதஃபி, அவர் சொல்கிறார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள போல ஒரு புத்திசாலி மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு நாள்
எனக்கும் அவருக்கும் ஒரு சட்ட பிரச்சனையில் ஒரு விவாதம் வந்தது. நானும் அவரும் விவாதம் பண்ணிக்கிட்டோம். விவாதம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு விவாதத்தில் முடிவாகலை, இதுவா அதுவான்னு முடிவாகலை. 2 பேரும் எழுச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம். ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறகு என்னை வந்து சந்தித்தார்கள். அவங்க சொல்கிறாங்க, பிறகு ஷாஃபி இமாம் அவர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். என்னை பார்த்து சொன்னார்கள், யா அபா மூசா, அவருடைய குன்யா சிறப்பு பெயர் அபு மூசா என்பது. யா அபா மூசா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அபு மூசா அவர்களே, நாம் ஒரு சட்ட பிரச்சனையில் ஒத்த கருத்துக்கு வர முடியாவிட்டாலும் சகோதரர்களாக இருக்கலாம் அல்லவா? நீங்கள் எனக்கு சகோதரர் தானே. ஒரு மசாலாவில் நமக்கு 2 பேருக்கு ஒத்த கருத்துக்கு வர முடியலங்கிறதுக்காக நாமே அடிச்சுக்கிறணும். நாம் ஒத்து போக முடியாதா? நாம் சகோதரர்களாக இருக்க முடியாதா? கையை கொடுத்து என்னோட கையை பிடிச்சி நான் அப்படி முசாபா செஞ்சுக்கிட்டாங்க. அவரை மாதிரி ஒரு புத்திசாலி மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க. சலஃபுகளுடைய போக்கு இப்படித்தான் இருந்தது. அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இல்லையா? சஹாபாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இல்லையா? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிக்கிட்டா இருந்தாங்க, சமூகத்தை விட்டு வெளியேற்றிக்கிட்டா இருந்தாங்க, சலான் சொல்லாமல் இருந்தாங்களா? தயவுசெய்து முஸ்லிம் சமூகம் தங்களுடைய பழைய நடவடிக்கையை தூசி தட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அருமையான தோழர்களே, ஹலீஃபா மன்சூர் அவர்களுடைய காலத்தில் அப்பாசிய ஆட்சி நடக்குது. ஹலீஃபா மன்சூர் அவர்களுடைய காலத்தில் ஹலீஃபா மன்சூர் என்ன செய்கிறாரு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட, அப்போ தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முவத்தா அப்படிங்கிற ஹதீஸ் நூலை தொகுத்துருக்குறாங்க. அந்த நூல் எப்படி தொகுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா, மார்க்க சட்ட அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டிருக்கிறது, ஃபிக்ஹி அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் தொகுக்கப்பட்ட உடனே ஹலீஃபா மன்சூர் அவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த முவத்தா நீங்கள் தொகுத்த அந்த முவத்தா ஹதீஸ் நூலை இஸ்லாமிய உலகம் அனைத்திற்கும், இஸ்லாமிய நாடுகள் அனைத்திற்கும் அனுப்பி வைத்துவிட்டு இனிமேல் இதைத்தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், இதை தவிர வேற எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் உத்தரவு போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட சொன்னாங்களாம். அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், அப்படி செஞ்சிடாதீங்க, நான் இப்பொழுதுதான் இதை தொகுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு முன்பு பல சஹாபாக்கள் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள், பல ஹதீஸ்களை அறிவித்திருப்பார்கள், பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். இப்போ கொண்டு போய் இதை திணிச்சோம்னு சொன்னால் அவர்கள் எதை வைத்திருக்கிறார்களோ, எதை நம்பி இருக்கிறார்களோ அதற்கு எதிராக போய்விட்டால் பெரிய பிரச்சனை வந்துடும். மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறதுங்கிறது தப்பு அல்ல, மார்க்கம் அதற்கு இடம் கொடுக்கிறது. சொல்லப்போனால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு என்பது சமூகத்திற்கு கிடைத்த விசாலம், தாராளம். இது தேவையில்லைனா அதை பின்பற்றிக் கொள்ளலாம், அது இல்லை என்றால் இதை பின்பற்றிக் கொள்ளலாம். அந்த தாராளத்துக்காகத்தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எனவே அப்படி செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, மார்க்க விவகாரங்களில் வரக்கூடிய கருத்து வேறுபாடு என்பது பிரச்சனையே கிடையாது. இப்படியும் ஹதீஸ் வந்திருக்கும், அப்படியும் ஹதீஸ் வந்திருக்கும், ஆளாளுக்கு ஒரு ஹதீஸை பின்பற்றி இருப்பாங்க. அதனால் நம்முடைய நட்பை, நம்முடைய இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நாம் கெடுத்துக் கொள்ள வேண்டுமா? தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அவரவர்களை பெரியவர்களாக நினைத்துக் கொள்வதனால் தான் இந்த பிரச்சனையே வருகிறது. நான் பெரியவனா? நீங்கள் பெரியவர்களா? நாம் யாரும் பெரியவர்கள் கிடையாது. நாம் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர், அல்லாவே பெரியவன் என்று சொன்னதற்கு பிறகு நான் பெரியவன் என்ன, நீங்கள் பெரியவர் என்ன? யாரும் பெரியாள் கிடையாது, அல்லாஹ் தான் பெரியவன். தயவு செய்து இந்த சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். நாம் யாரும் பெரியவர்கள் கிடையாது, எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமைகள், அல்லாஹ்விற்கு முன்னால் அடியார்கள் அனைவரும். இந்த சிந்தனை வரணும் தயவு செய்து. அருமையான தோழர்களே, இந்த சிந்தனைக்கு வருகிற போது எனக்கென்று ஒரு ஒளிவட்டத்தை நான் தேடிக்கொண்டிருக்க மாட்டேன், எனக்கென்று ஒரு புகழ் வெளிச்சத்தை நான் தேடிக்கொண்டிருக்க மாட்டேன், எனக்கென்று ஒரு கேமராவை நான் தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு தொண்டை நான் தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன். தயவு செய்து அல்லாஹு அக்பருடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைமைகள் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம் யாரும் பெரியவர்கள் கிடையாது, அல்லாஹ் மட்டுமே மிகப்பெரியவன். தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஈகோ, நான் பெரியவன், நான் பெரியவன், என்னுடைய முகம் பெருசு, என் புகழ் பெருசு, என்னுடைய பெயர் பெருசு என்று நினைப்பதனால் தான் அடுத்தவர்களோடு ஒத்துப்போக மறுக்கிறோம், ஒருங்கிணைய மறுக்கிறோம். தயவு செய்து இந்த போக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு அடியோடு துறை தெரியப்பட வேண்டும். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், தாத்து சலாசில் அப்படின்னு ஒரு போர். அந்த போருக்கு அம்ர் இப்னுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை தளபதியாக நியமித்து ஒரு படைப்பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த தாத்து சலாசில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், சிரியாவினுடைய அன்றைய ஷாமினுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு போருக்காக அனுப்பி வைத்திருந்தார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தளபதி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வந்து களத்திற்கு வந்து பார்த்தால் எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போல் தெரிகிறது. கூட்டு வந்த வீரர்களுடைய எண்ணிக்கை கம்மி. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி, எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக தெரிகிறது, எனவே நீங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வீரர்களை அனுப்பி வையுங்கள் ஒரு கடிதம் எழுதிட்டாங்க. அந்த கடிதம் கிடைச்சதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை எல்லாம் திரட்டி ஒரு 200 பேரை மறுபடியும் கூட்டி அந்த படைப்பிரிவுக்கு அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை பொறுப்பாக போட்டு அந்த 200 பேரை அந்த படைக்கு உதவிப்படையாக அனுப்பி வைத்து விட்டார்கள். இந்த உதவிப்படை வந்து தாத்து சலாசிலுங்கிற இடத்துக்கு வந்து சேருது. வந்து சேர்ந்ததற்கு பிறகு ஒரு பிரச்சனை முளைக்கிறது. என்ன பிரச்சனை? நீங்கள் ஒரு படையாக வந்தீர்கள், நாங்கள் ஒரு படைப்பிரிவாக வந்தோம். இப்போ ரெண்டும் சேர்ந்த கூட்டுப்படைக்கு யார் தலைமை என்று பிரச்சனை வந்துச்சு. தயவு செய்து புரிஞ்சுக்கணும், ரெண்டும் சேர்ந்த கூட்டுப்படைக்கு யார் தலைமை? அப்பொழுது சொல்றாங்க, சில சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு அபூ உபைதாவே தளபதியாக இருப்பார், உங்களுக்கு அம்ர் இப்னு ஆஸ் தளபதியாக இருக்கட்டும், அப்படியே நாம் போரை சந்திப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் நான் விடவில்லை. இன்னமா அன்தும் உம்தித்து பிக்கும், நீங்கள் எனக்கு உதவி செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஃபஅனல் காயிது, நானே பொது தளபதி, நான் தான் தளபதியாக இருப்பேன், நீங்கள் எனக்கு உதவிக்காக வந்தவங்க தான் அப்படின்னு அம்ர் இப்னு ஆஸ் நான் சொல்ல. இந்த உதவிப்படையில் வந்த சஹாபாக்கள்லாம் சொல்ல, இல்லை இல்லை, உங்கள் படைக்கு தான் நீங்கள் தளபதி, எங்கள் படைகள் நீங்கள் தளபதிங்கிற பொறுப்புலாம் வரக்கூடாது, எங்களுக்கு அபூ உபைதா தான் அப்படின்னு ஒரு சொல்ல. ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். யா அம்ர் இப்னுல் ஆஸ், இன்ன ஆகிரமா அஹிதா இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இந்த 200 பேருக்கு தளபதியாக நியமித்து அனுப்பி வைக்கும் போது இறுதியாக என்னிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களிடத்தில் சென்றால் அவர்களோடு இணங்கி செல்லுங்கள், 2 பேரும் கருத்து வேறுபாடு கொண்டு விடாதீர்கள்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் எனக்கு கட்டுப்பட மறுத்தாலும் நான் உங்களுக்கு கட்டுப்படுகிறேன், நீங்களே பொது தளபதியாக இருந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ரசூலுல்லாவால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருத்தர். இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலத்திலே வந்து சேர்ந்த சஹாபி அவர். கிட்டத்தட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய ரேஞ்ச் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி பின்னால கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 7வது வருஷம் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபிக்கு, சின்ன வயசில் சின்ன ஒரு சஹாபிக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இல்லை நீங்களே இருந்துக்குங்க, எனக்கு தேவையில்லை, நான் அனுசரித்து போகிறேன்னு சொன்னாங்க. தங்களுடைய விஷயத்தை விட்டு கொடுக்க முன் வந்தார்கள். தயவு செய்து இதெல்லாம் வரலாறுல நமக்கு இருக்கிற பாடம். வெறுமனே இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கான விஷயம் கிடையாது. தயவு செய்து அந்த சமூக தலைமைகள் பாடம் படிக்க வேண்டிய ஒரு இடம் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தோழர்களே, பொது விஷயத்திற்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் நம்முடைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அனைவரையும் சேர்ந்து வேறொரு தீய சக்தி அழித்து விடுவதற்கு முயற்சிக்கின்ற போது நமக்குள்ள உள்ள பிரச்சனையை நாம் பேசிக்கொண்டிருந்தோம், பெரிதுபடுத்திக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட ஏமாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் தோழர்களே, அருமையான தோழர்களே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில் ஹிலாஃபத் விஷயத்தில், ஆட்சி தலைமை விஷயத்தில் பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும்.
முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அதிகாரத்தில் இருந்தார்கள். 40 வருடங்கள். 20 வருஷம் சிரியாவின் கவர்னராக, இன்னொரு 20 வருஷம் ஒட்டுமொத்த அரபு உலகத்தின் ஹலீஃபாவாக, மொத்தம் 40 வருஷம் இருந்தாங்க. இதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு 4வது ஹலீஃபாவோட ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பிணங்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு, சண்டை போட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஜமல் போர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஒட்டகப் போர் யாருக்கு நடந்துச்சு? சஹாபாக்களுக்கு இடையில் நடந்துச்சு. சிஃபீன் என்கின்ற ஒரு போர் முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய படைக்கும் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய படைக்கும் இடையில் நடைபெற்றது. இப்படிப்பட்ட சண்டையெல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய கை ஓங்குச்சு. அவங்க சிரியாவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அவர்களே தன்னாட்சியாளராக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் ஹலீஃபாவாக இருந்தார்கள். இந்த ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படாத ஒரு தன்னாட்சியாளராக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த சமயத்தில் ஒரு விஷயம் நடக்குது. கான்ஸ்டான்டினோபிளில் அன்றைக்கு சிரியாவில் இருந்த ரோமானிய மன்னன் அடித்து விரட்டப்பட்டான். கான்ஸ்டான்டினோபிளில் போய் முகாமிட்டிருந்தான். அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு அதிகாரத்தில் சண்டை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த சீசர் நினைத்தான். கான்ஸ்டான்டினோபிளிலிருந்து முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு கடிதம் எழுதினார். என்ன கடிதம் அப்படின்னா, உங்களுக்கும் அலிக்கும் இடையில் சண்டை இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் அவர்கிட்ட அதிகாரம் விஷயத்தில் போட்டி போடுவதாக கேள்விப்பட்டோம். உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம். நீங்கள் விரும்பினால் ஒரு பெண்ணம்பெரிய படையை அனுப்பி அலியின் தலையை கொய்து கொண்டு வந்து உங்களுடைய காலடியில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதினாங்க. இந்த கடிதத்தை வாங்கி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு பார்த்துட்டு கண்ணீர் வடித்தார்கள். அதுக்கு பிறகு நார்மல் ஆகிட்டு அவங்க ஒரு கடிதம் அந்த சீசருக்கு எழுதினார்கள். என்ன எழுதினாங்க தெரியுமா? 2 சகோதரர்கள் தாங்கள் எது சத்தியம் என்று நினைக்கிறார்களோ அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கு சண்டை வர்றது சாதாரண விஷயம், சகஜமான விஷயம். அப்படித்தான் நாங்கள் இருவரும் மோதிக்கொண்டிருக்கிறோம். இதற்குள்ளே தடையிடுவதற்கு நீ யார்? நரித்தனம் செய்கிறாய். இதற்குள்ளே குளிர்காய்வதற்கு நீ எதற்கு வருகிறாய்? நன்றாக புரிந்து கொள் தோழர்கள். இந்த கடிதத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி எழுதினார்னா, யா கல்பர் ரூம், ரோமானிய நாயே என்று சொல்லிதான் ஆரம்பித்தார். சொன்னாரு அந்த கடிதத்தில், நான் ஒரு பெண்ணம்பரிய படையை அனுப்பி உன்னுடைய தலையை கொய்து கொண்டு வந்து அலியின் காலடியில் நான் சமர்ப்பிப்பேன் என்று சொன்னார். அலியின் காலடியில் சமர்ப்பிப்பேன் என்று சொன்னார். இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு பெரிய படை அலியின் தலைமையில் கிளம்பினால் உன்னை அழிப்பதற்கு அந்த படையில் சின்னஞ்சிறு வீரனாக இருந்து போரிடுவதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்று சொன்னதாக இன்னொரு அறிவிப்பில் வருது. தோழர்களே, பொது விஷயத்திற்கு பிரச்சனை வருகிற போது 2 முஸ்லிம்கள் எப்படி விட்டு கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி முன்வர வேண்டும் தாராளமான மனசோடு அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறு மிகப்பெரிய பாடம். தோழர்களை, திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் கேட்டுட்டு உச்சி கூட்டிட்டு போறதுக்கு அல்ல, சமூகம் பின்பற்றுவதற்கு, நம்முடைய ஈகோக்களை விட்டு விடுவதற்கு, நம்முடைய தனி புகழை விட்டு விடுவதற்கு, தனி பெயரை விட்டு விடுவதற்கு. சமூகம் இன்னைக்கு அல்லாடி கொண்டிருக்கும் போது நமக்கு என்ன தனிப்பட்ட பெயர், நமக்கு என்ன தனிப்பட்ட புகழ் வெளிச்சம்? தயவு செய்து முஸ்லிம் சமூகம், தனி மனிதர்களும் இதை உணர வேண்டும், தலைமைகளும் இதை உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திரும்பவும் நான் அந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், தயவு செய்து பிணங்கிக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களோட முகம் பார்த்து பேசிக்கொள்ளுங்கள், சலாம் சொல்லுங்கள், யாராக இருந்து விட்டு போகட்டும். தோழர்களே, இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை கொண்டவர்களை கூட சகோதர இயக்கம் என்று பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்படி இருக்கும்போது ஒரே தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரே ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் இங்கேயும் அங்கேயும் முகத்தை காட்டிக் கொண்டிருக்க வேண்டும்? தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமூகத்தினுடைய உயிர் இன்றைக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது.
அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் தனி மனிதர்கள், முஸ்லிம் இயக்கங்கள், முஸ்லிம் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டிய தேவை. ஒன்றிணையதுன்னா எல்லாத்தையும் கலைச்சிட்டு இப்பமே எல்லாரும் ஒன்றா வந்திருக்கேன்னு நான் சொல்ல வரல. உங்க எல்லாம் இருக்கட்டும். பொது விஷயம்னு வரும்போது அனைவரும் தங்களுடைய அடையாளத்தை துறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தை இந்த சமூகத்திற்கு தந்தருள் புரிவானாக. அப்படிப்பட்ட நல்ல தலைமைகளை அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கு தந்தருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.